என்று ஒரு கவிதை என்று நான் பார்த்ததிலே இவர் ஒருத்திக்குத்தான் நல்ல அகலம் என்பேன், நல்ல அகலம் என்பேன். முகம் அகலம் அகலமா இருக்கிறேன், மேல வெளியே அகலம் எல்லாமே அகலமா இருந்தா தொழில் செய்யறது நல்லா இருக்கும். எல்லாம் பொம்பளை பொண்ணா தெரியுதுனே முதல்ல நாலு கண்டு படிச்சுட்டு இருக்கேன். உன் கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். நல்லா தூக்கலா இருக்குப்பா, நல்லா மகிழ்ச்சிருக்காரு, ஏத்தி வச்சிருக்காரு. அது ஏத்தி வச்சிருக்கா, இது ஏத்தி வச்சிருக்கா. அடிக்கிற கணக்கா அதுலயே அடிக்கிற மாதிரி அந்த செட்டப் வேணும். முகம் தெரியணும்ல வெளியில. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். காலையில போயிட்டு வந்துட்டேன். ஹாய். மதியம் ஒரு தடவை போனேன். ஹாய். நாளைக்கு தான் போவேன், இப்ப எல்லாம் வராது. ஹாய். ஹாய். தாடி எத்த தண்டி போடலையா? அது இல்ல. ஹாய். ஹாய். அதேதான். அப்படி சொல்லுங்க. வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். நானும் வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கேன். நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க? குடமுருட்டிலேயும் சாரி பாம்பு வெள்ளை தைலம். நான் பணியாரம் வைக்கிறேன். பணியாரமா? ஆஹா, மணி 12 காலாச்சு. நல்ல நேரம், பசிக்கிற நேரம் தான். இப்போதைக்கு கிடைச்சா அருமையா இருக்கணும்னே. ஆமா, பணியாரம் எதுல சொல்றீங்க? புளிப்பணியாரம். புளிப்பணியாரமா? நான் அரிசி பணியாரம், மாவு பணியாரம், பருப்பு பணியாரம் சாப்பிட்டுருக்கேன். புளிப்பணியாரம்னா ஐட்டம் புதுசா இருக்கு. கொட்டை. அதை பத்தி பேசாதமா, 7 தையல் போட்டு நேத்தம் முன்னாடி இருக்கு. புளியம்பலத்துல இருக்க கொட்டையா? இந்த கொட்டையா? நீ என்னை அடிக்கடி ஆவப்படுத்திக்கிட்டே இருக்க. 5 சொல்லலாம், 5 கொட்டை, 10 சொல்லலாம், 10 கொட்டை. உங்களுக்கு எப்படி? ஒத்த சொல்ல 2 கொட்டை. அடே அப்பா, இது நம்மளது மாதிரி தான் இருக்கு. சரி, வண்டி ரோட்ல போகட்டும். ஏமா 2 கொட்டை ஒத்த பழம். பழம் 1. ஒத்த சொல்ல 2 கொட்டை. சரி இருக்கட்டும். கொட்டை எடுத்து எதுல போடுறீங்க? கிரைண்டர்ல. அத்த தண்டியா இருக்குது. ஆமா, ஆட்டணும்ல. ஓ, வெளியில தெரிச்சு ஓடிடுதோ? உள்ளே போட்டு மூடி வச்சுட்டு அடிங்க. இப்ப பூரா கிரைண்டர் பூரா மூடி போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, வெளியில தான் தெரிஞ்சா தெரிச்சு ஓடிடுது இல்ல. சரி, இப்ப நீங்க பணியாரம் சொல்ல வந்திருக்கீங்க. பணியாரம் சொல்றதுக்கு என்னென்ன வேணும்? என்னென்ன வேணும்? முதல்ல இடுப்பு வேணும். அடுப்பு மாத்திட்டாங்களா? அடுப்பு, விறகு, கரண்டி. யாரை சொல்ற கரண்டின்னு? மாவல்லி ஊத்த கரண்டி சொல்லுமா. சீமை தண்ணி. இப்ப விறகு எல்லாம் எல்லாமே இருக்கு. கரண்ட்ல இருந்து 4 அடுப்பு இருக்குமா? ஆமா. இப்ப நீங்க பணியாரம் சொல்ல வந்திருக்கீங்க. ஆமா. நான் இப்ப வாடிக்கையாளர். சரி, உங்ககிட்ட பணியாரம் வாங்க வந்திருக்கேன். சரி, நீங்க ஓசில கொடுக்க மாட்டீங்க காசா? ஓசில வாடிக்கையாளர்னா ஓசிலியா கொடுப்பாங்க. அதானே, ஏதோ வேணாலும் முடிஞ்சா காசு கொடுப்பேன், வேலை இடையில செஞ்சுக்கிறேன், கழிச்சு விட்டு போயிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க பணியாரம் சொல்றீங்க. கடன் அன்பை முறிக்கும். இல்ல, எலும்ப முறிக்கும். அது எலும்ப முறிச்சிட்டு அப்புறம் எப்படி அவன்கிட்ட கடனை வாங்குறது? செலவு பண்ணி அவனை காப்பாத்தனா? அந்த வேலைக்கு போறதே இல்ல. சரிமா, நீங்க பணியாரம் வாங்கணும்னா எலும்ப முறிச்சு பிரயோஜனமே கிடையாது. திரும்ப வேணா குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடணும், ஒண்ணும் செய்ய முடியாது. பணியாரம் சொன்னா நீங்க அடுப்பு வச்சிருப்பீங்க. ஆமா, நீங்க? நான் விறகு வச்சிருக்கேன். என்ன? ஆமா, வீட்டுக்கு போய் 4 மாசம் ஆகுது இல்ல. காஞ்ச விறகா பச்சை விறகா? நல்ல காஞ்ச விறகு, மழை விறகு, தக 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 தகன்னு எரியும். ஆமா, விறகுங்க காஞ்ச விறகுனா ஜவ ஜவ தக 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 தகன்னு எரியும். ஆமா, பச்சை விறகுனா வாழைப்பட்ட மாதிரி புரு புரு ஊதிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சவ்வு. நம்மளுக்கு இழுவைய பிடிக்கல, நம்மளுக்கு சூட்ட விட்டான் சல் 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 போயிட்டே இருக்கணும். ஆமா, உங்க அடுப்புல விறகு வைக்கட்டுமா? என்ன அடுப்பு காட்டுங்க. நீங்க விறகு காட்டுங்க. எடுத்துட்டு வரட்டுமா? நான் காட்டட்டுமா? நான் வைக்கட்டுமா? சுரேஷ், நான் வைக்க போறேன், நீ போட்டா புடி. அதெல்லாம் இல்ல, நானும் வைக்கிறேன். ஆட சண்டாளா, நீ என்ன ஆளை கொல்ல பாக்குற? சரி விடுமா, நம்ம கிட்ட திரும்பி வச்சுக்க. ஆளாளுக்கு வைக்க பாக்குறாங்க. அடுப்ப வெளியில வைக்க முடியல. விறகு தள்ளிடுறாங்க வச்சு. அந்த அடுப்பை புகைச்சிடணும். அதனாலதான் அடுப்பை நான் உள்ளே வச்சு. நல்லதுமா, உங்க அடுப்புல போய் விறகு வச்சாச்சு, பூரா கற்பனையிலே ஓடட்டும். திரும்ப ஆளாளுக்கு வந்து வைப்பாங்க. அடுப்புல விறகு வச்சுட்டேன். அடுத்து என்ன செய்யணும்? பத்த வைக்கணும். ஆமா, என்கிட்ட தூக்கி சுருக்கு. என்கிட்ட தீ பொட்டி இருக்கு. தீ குச்சிக்கு முன்னாடி மண்டக்கணம் உனக்கும் பொட்டி கணம், எனக்கு மண்டக்கணம் உனக்கும் பொட்டி கணம். பொட்டி எப்ப கனமா இருக்கும்? எப்ப கனமா? பெட்டிக்குள்ள குச்சி இருக்க வரைக்கும் தான் பொட்டி கனமா இருக்கும். சரி, பொட்டி ஒட்டிய குச்சி உருவிட்டா சொலுக்குன்னு போயிடும். குச்சியில எப்ப கனமா இருக்கும்? மண்டையில மருந்து இருக்க வரைக்கும் கனமா இருக்கும். மண்டையில மருந்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த குச்சிக்கு கனமா இருக்கும். மண்டக்கணம். அந்த குச்சி இந்த பொட்டியில உரசிருச்சுன்னா தீந்து போச்சு. போச்சு, அவ்வளவுதான், எரிஞ்சிடும். அவ்வளவுதான், உரசிருச்சுன்னா அந்த மண்டை அழிஞ்சு போகும். நீங்க வச்சிருக்கிறது பட்டை, நான் வச்சிருக்கிறது குச்சி. இப்ப பத்த வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அடுத்து சட்டியை தூக்கி வைக்கணும். ஆமா ஆமா. எங்க இங்க வா, என்ன பணியாரம் சொன்னா சட்டியை கட்டுற? சட்டியை தூக்கிட்டு வரணும். ஓ, பணியாரம் சட்டியா? சட்டியை வெளியே வச்சா ஆளாளுக்கு ஊத்திடுவாங்க. ஐயோ, மழை காலம் கும்புருக்க போட்டுருக்கு, மல்லாக்க வச்சிடாத. அதனாலதான் உள்ள ஐயப்பன்ட்ட கொடுத்து வச்சிருக்கேன். சரிம்மா, உங்க சட்டிக்கு எத்தனை குழி? 1 குழி. நான் 20 குழி 15 குழியில வரிசை அடிச்சு ஊத்திருக்கேன். ஆனா உங்களுடைய 1 குழினால ஆத்தாடி புத குழி மாதிரி. உங்களுக்கு எப்படிக்கே தெரியும்? எங்க எல்லா சங்கத்துக்கும் தெரிஞ்சு வச்ச, அப்புறம் எனக்கு தெரியாதா? எப்படி தெரிஞ்சிச்சு? நான் தான் சொன்னேன். சரி, உங்க குழியில போய் மாவை ஊத்தணும்.
வெள்ளையா இருக்குமா கருப்பா இருக்கும்? முதல்ல கருப்பா இருக்கும், அப்புறம் அலச அலச வெள்ளை வெள்ளையா ஆயிரும். என்னையா சொல்ற? நாட்டு உளுந்துமா பொட்டு உளுந்து முதல்ல கருப்பா இருக்கும்ல, அலச அலச பிளிச்சு பிளிச்சுன்னு வெள்ளை வெள்ளையா ஆயிரும். ரொம்ப அலசிராம இதே வேலையாவே திருவியாட்டு இருக்கேன். தனியா பயிற்சி பள்ளிக்கூடமே வச்சிருக்கான். சரி சரி சரிமா, உங்க சட்டியில மாவு ஊத்தியாச்சு. ஊத்தியாச்சு. பணியாரம் வந்துருச்சா வேலையை பார்க்கணும். ஆமா. எப்படி பாக்குறது? வரல விட்டு பாரு. எனக்கு வரல விட சொல்றேன். ஏன்? எனக்கு தெரியாதா? ஐயோ அப்புறம் நகை சுத்தி மாதிரி ஆயிடும். பொய் சொல்லாத. ஆமா, விரலன்னா விடவே மாட்டேன். பொய் சொல்லாத. உனக்காக நான் தனியா ஒரு கம்பி வச்சிருக்கேன். கம்பியை பெருட்டி விட்டேன்னா கம்பி அப்படியே லபக்குன்னு உள்ள தள்ளி விட்டுருவாரு. கம்பி பட்டா பணியார புண்டு போயிடும். ஐயோ உடஞ்ச பணியாரம். அதனால நாங்களே ஒரு வச்சிருக்கோம் நான் ஸ்டிக் குச்சி, மர குச்சியில பெரட்டி விட்டு அதுவே பெரட்டு. இப்ப பெரல விடாம நான் பாத்துக்கிறேமா. நீங்க வச்சிருக்கிற பணியாரம் சரி. நான் வந்து குடமுட்டிலேயே சாரி பம்பு தையலாம். சரி. நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் செய்வேன். உன்னை செய்வதற்கு நான் நினைச்சவா என்ன? விட்டு பாக்குறேன். எனக்கு தான் பெருசு. சண்டை ஓடுறீங்க. நான் எனக்கு பெருசுங்க, அந்த பிள்ளைக்கு பெருசுங்க. நாங்க பார்த்து சொல்றோம் யாருக்கு பெருசுன்னு. அவங்க உள்ள போலாம். நீ போயா என்னைய கூப்பிடுற? அப்புறம் பார்த்து சொல்லணும்ல. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அவர் அப்பே அவரை தவிர வேற ஆளை வந்து பார்க்க சொல்லு. அப்ப வேற ஆள வர சொல்லுமா? அப்ப நான் பஸ் சொல்லுவேன். உன்னைய பாக்குறதுக்கு வேணா அவரை கூட்டிட்டு போ. என்னைய பாக்குறதுக்கு பெட்டிக்கார வர சொல்லு. ஐயோ அவர் முதல்ல 3 தடவை பார்த்தா வேப்பல வச்சு மந்திரிச்சு உட்கார்ந்திருக்காரு. வா, நான் பஸ் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். நான் கார் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். நான் வேன் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். நான் கழுதையை ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். ஐ விடுமா. ஏன் கழுதையை ஓட்டியிருந்தா நான் தான் உனக்கு கொசு மாதிரி. என்ன சொல்றீங்க? ஆத்தாடி எத்த தண்டி. என்னது? கழுதைக்கு எத்தனை காலு? 4 காலு. பொட்ட கழுதைக்கு 4 காலு. சரி. கடா கழுதைக்கு எத்தனை காலு? எல்லாம் 5 காலம். 4 மூலை 4 கால் இருக்கும். கீழே மூத்திர கால் இருக்கும். மூர்த்த கால் கழுதைக்கு நான் கழுதையை போட்டு கழுதைக்கு 5 காலுமா? பெரிய வெண்ண மாதிரி பேசுற வெண்ண போற. நீ வெண்ண முக்கால் தங்கச்சி ஒண்ணு நாத்தன ஒண்ணு முழுமையா ஒண்ணு ரொம்ப வெண்ண. பொம்பளை வெண்ண நான் நிரூபிக்கிறேன். ஆம்பளை வெண்ண நான் நிரூபிக்கிறேன். வெண்ண எடுக்கிற பாக்குறியா? வெண்ண கழட்ற பாக்குறியா? பாத்துருவோம். அனாவசியமா பேச கூட எனக்கு பிடிக்காது. எனக்கு அனாவசியமா பேச நான் சொல்லி வந்திருக்கேன். நான் யாவத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு காலாமத காரிய கேடு. எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும். நான் ஆடுனா ஆடுவேன், ஓடுவேன், உட்கார்ந்தா படுத்தா. இவ்வளவு நேரம் காண யூடியூப் சேனல் இப்பதான் வந்திருக்கும் போல இருக்கு. மலை அங்க இருந்து எடுத்தாரா? மலை. அன்பு தம்பி கலைமூர்த்தி அவர்கள் சிறப்பாக நேரடி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி கலைமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் சுரேஷ். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் தான் ஆட்டம் முடிந்த அம்மா உங்க இடத்துல அம்மா சரி பண்ணுவோம்.
மாலை போட்டு போறோம். பஞ்சாமிரம் வாங்கி என்ன பண்ணுவோம்? நாட்கோட் தமாக்கா. தேனை வாங்கி நாட்கோட் தமாக்கா. செல்போன்ல படம் பார்த்துருக்கீங்களா? பூரா ஐஸ்கிரீமா ஊத்திருப்பாங்க. ஆனா என் ஸ்டைலே வேற. நம்ம குலோப் ஜாமுன் சின்ன குட்டி கோயிலுக்கு தனித்தனியா போடுவோம். அப்பதான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். திறமை அவுத்து விடுறேனே. 3 கட்டா கட்டி இருக்க. எல்லா கட்டையும் அவுத்துறேன். அவுத்துருங்க அவுத்துருங்க. எப்ப மாத்தலாங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரி தனித்தனியா போடணும். ஏமாத்தல நினைச்சிச்சு நம்ம பாத்துக்கிறோம். கூட்டம் கம்மியா இருக்கு, மழை பெஞ்சிருக்கு, அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம்னா அப்படிங்கிற. நீ இப்ப எந்த பக்கம்னு தெரியல, இங்கிட்டா அங்கிட்டான்னு தெரியல, நடுக்கொண்டு இருந்துக்க. அடி பொத்தவட பொத்தவட மூக்குத்தியாம். ஓ இது வேற வடையா? ஒத்த கல்லு பச்சரிசி மாவிடுச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களை கொண்ட சேவல் தெரியலையா? வீடு துடைக்கிற மாப்பு. ஆமா மாப்பு இதை துடைக்கிறவா ஓரே தொடச்சு விடுறேன். நானே நானே Hey!
எனக்கு அப்படிதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டியா? இல்ல உன் பவர் என்ன அடிச்சு நான் கிங்கி மிங்கி ஆயிட்டேன். உட்காந்தெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னதான் செய்ய பட்டாம்பூச்சிடி நீ கொட்டாம்பூச்சிடி இதுக்கு பார்த்தா குத்தாட்டம் லொஜக் மொஜக் மொஜக் பருத்தி எடுக்கையில சீக்கிரமே மகளுக்கு மாப்பிள்ளை வாக்கணும். ரொம்ப கஷ்டம். காலத்துக்கு காலத்துக்கு குத்துற பக்குவத்துக்கா? அம்மா மூடாயிட்டா நீங்க தூக்கிடுவோம்மா. நாங்க சிரமப்படலாம். மூடாயிட்டா போற நாங்க சிரமப்பட வேண்டியது. அதுவா வண்டி ஓடிட்டு இருக்கோம். உசாரு உசாரு ஒரு ஜாரம் உசாரு ஒருத்தர் சொல்றாரு காரக்குடி மேம்பாலமா இருக்கலாம். உங்க உசாருன்னா உசாரு நிறைய பல்ட்டி எல்லாமே அடிப்போம். கீழே ஒண்ணுமே செய்ய முடியாது. இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்துக்காக ஆடிட்டு இருக்கோம். ஒண்ணு உசாருன்னா உசாரு அன்பண்ணன் சிவகாசி புகழ் உயர் திரு திரைப்பட நடிகர் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி சிறப்பாக ஆடி முடித்து கதையை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு அன்பளிப்பு வழங்கி அன்பப்பா அவர்களுக்கு நன்றி. நன்றி கடன் வணக்கம். உங்களுக்கு என்ன தோரை அடிச்ச களை மாதிரி முறை மட்டமா கிடக்கு. சொல்லவே மாட்டீங்க. கலரை தாப்பா குடிக்கணும், அதை திங்கிறது இல்ல. கலர் பாத்துக்கிட்டே வராது. எப்படி வரும்? எப்படி கட்டி வர சொல்லு. இங்க வரியா வாய்க்க
இருந்து எடுத்துட்டாப்ல. தொண்டைக்குள்ள எப்படி வந்துச்சு உள்ள போட்டு பாப்பா எப்படி ஏ தண்ணி தட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வலிக்கு விதி விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காட்டி வந்தது சாமி இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து கைதிட்டு வாழ்த்தி எத்தனை முள்ளங்களுக்கு மாட்டே அவங்க அப்பா என்ன சொல்றாங்க? என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். இல்லன்னா போச்சு. அப்ப நீ கூட காரணம் தான் பார்க்கணும். அண்ணே உங்களுடைய விருப்பத்திற்காக சிறிது நேரம் தப்பாட்டம்.
சிறப்பாக ஆடுவோம். கைதட்டி வாழ்த்தி அன்பவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி வணக்கம். ஆமா ஆமா அருமையான ஆட்டம் அற்புதமான பாடல். ஒரு நாளைக்கு 9 மணிக்கு ஆட ஆரம்பிப்போம். எல்லா ஆட்டத்தையும் ஆடுவோம். ஆனா மழை இல்லாம இருக்கணும். அதனால உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? நிறைய நேரம் நின்று போச்சுங்க. நம்மளுக்காண்டி இந்த மலையிலையும் இவ்வளவு சிரமப்பட்டு உட்காந்து பாக்குறாங்க பாத்தீங்களா? அது முதல் ரொம்ப பெரிய விஷயம். அவங்க பார்க்காத நடிகர்களே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நடிகரும் உங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மலையில சாப்பாடு போட்டு எங்களுக்கு விடிய வரைக்கும் உட்காந்து பாக்குறீங்கன்னா நீங்க தான் எங்களுக்கு குலசாமி ரசிகர்கள் தான் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. கைதட்டி அன்புள்ளவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகம் 10 நாடகம் 20 நாடகம் கூட நம்ம நடிக்கலாம். அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா வெளியில உட்கார்ந்து ஒரு நாடகம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது இவ்வளவு ஈரத்துல உட்கார்ந்து பார்க்கறது பெரிய விஷயம். உங்களுக்கு முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கலைக்குழுவின் சார்பா. கலைக்குழுவா நன்றி நன்றி. ஏன்னா இறைவனுடைய அருளால் எல்லாரும் நோயிட்டு வாழ்வும் குறைவிட்டு செல்வத்து ஒரு வருஷம் பூரா நீங்க நாடகம் நடத்திக்கிட்டே இருக்கணும். நல்ல கலைஞர்கள் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும். வருஷம் பூரா நடிச்சுட்டு இருந்தா எப்படி அவங்க சம்பாதிக்கிறத பூரா நம்ம கிட்டே கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம சம்பாதிச்சது அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருவோம். நல்லா இருக்கே. காதல் எப்படி இருக்கணும் சுரேஷ்? அங்க பாப்பா ஒருவன் கொடுத்து அதான் உண்மையான காதல். அப்படிப்பட்ட காதல் அது புதிய போட்டுருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் நாம ஆய வச்சிருக்கேன். மணியே மணிக்குயிலே ஹோல ஹோல மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரே கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையழகே தொட்டையிடும் பாடனுக்கும் தெல்சரமோ தொடை நிற்கும் பூமர பாவனி இங்கு நான் பாடும் பாமர பாடல் வேலடி. மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரே கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையழகே. காதல் எப்பேற்பட்ட காதல்? உங்க காதல் அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு எண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை ஆசை
உலகத்தில் தூக்கம் களையாதே உள்ளத்தில் ஏக்கம் குறையாதே ஒரு நாள் பொழுதும் புலராதே தனிமையில் பிறக்க வைத்தார் எங்களை கண்ணீரில் விளக்க வைத்தார் தனிமையில் இருக்க வைத்தார் எங்களை கண்ணீரில் விளக்க வைத்தார் தனிமையில் பிறக்க வைத்தார் கடல் நீர் நடுவே பயணம் செய்தால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்த துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு நாள் உயிரை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் தனிமையில் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் விளக்க வைத்தாய் தனிமையில் இருக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் விளக்க வைத்தாய் தனிமையில் பிறக்க வைத்தாய் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உயிரை கொடுப்பவர் எங்கே அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் எங்கே வெள்ளினாலே விளையாயிரும் அதனால் வெள்ளினாலே விளையாயிரும் அதனால் முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை அருமையில் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் விளைக்க வைத்தார் அருமையில் இருக்க வைத்தார் எங்களை கண்ணீரில் விளைக்க வைத்தார் அருமையில் பிறக்க வைத்தார்